4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சொந்த வீடு வாங்க வைப்பார். 4ஆம் இடத்தோடு சனி தொடர்பு சொத்தை கொடுப்பார், நல்ல சொத்து கொடுப்பார். அது ஒரு யோகம் இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, தொழில் வளம். ஆனா இந்த அர்த்தாஷ்டம சனி பீரியட்ல வண்டி வாகனத்தில் போவீங்க பாத்தீங்களா, அப்ப கொஞ்சம் கவனமா போங்க, கவனமா வாங்க. கார்ல போறீங்களா சீட் பெல்ட் போட்டு போங்க, 2 வீலர்ல போறீங்களா ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும். இந்த 10 +1 +2 படிக்கிறாங்க பாருங்க, உஷாரா பிடிச்சுக்கிறேன். அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டான், அவங்க போய் நைட் ஸ்டடி படிக்கிறேன், இதெல்லாம் போனா படிப்பை தவிர மீதி எல்லாம் மனசுல ஏறும், படிப்பு மட்டும் ஏறாது. இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த சனி பயிற்சி? தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாபாரத போர் நடந்துச்சு பாருங்க, அந்த போர் நடந்த ராசியே இந்த தனுசு ராசி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தனுசு ராசியில் வரக்கூடிய தனுசு குறிக்கக்கூடிய மாதம் என்ன? மார்கழி மாதம். தமிழ் மாதத்தில் மார்கழி மாதம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். ராமாயணத்தில் வரக்கூடிய முக்கியமான பாத்திரம் யாரு? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் என்ன? மூல நட்சத்திரம். இது தனுசு ராசியில தான் இருக்கு. தனுசு ராசி மட்டும் 3 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு. பொதுவாக 14 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் சார். 14 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு நட்சத்திரம் வரும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரமே கர்ம நட்சத்திரம். அதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் இருக்கு. நிறைய நல்லதை செய்யக்கூடிய நல்ல ராசி சார், நல்ல மனசு உடையவங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஏன் சோதனை வருது? நல்லவங்களுக்கு சோதனை வரக்கூடாது, வருதே ஆனால் வந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க தனுசு ராசிக்காரங்க. இதுக்கு என்ன காரணம்னா கர்ம நட்சத்திரம் உள்ள உட்காந்துச்சு. எப்பவுமே நிறைய தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தனுசு ராசி. ஏன் சொல்லுங்க? காலபுருஷ தத்துவத்துடைய தர்ம ராசி 9வது ராசி தனுசு ராசி. இதுல பிறந்தவங்க எப்பவுமே தான தர்மம் பண்ணினா கர்மா தாக்காது. இவங்க தான தர்மம் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா கர்மா தாக்கும். தான தர்மம் என்ன? அன்னதானம் செய்கிறது, கோயில்ல உழவார பணி செய்கிறது. உங்களுக்கு உழவார பணி தான் தெரியும், கோயில்களை சுத்தமா வச்சுக்கூடக்கூடிய பணி. அதெல்லாம் தனுசு ராசிக்காரங்க பண்ணணும். பண்ணினாங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல சனி, அது பேரு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர். இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க. ஏன் சார் அவர் மேலே இவ்வளோ பயம்? அவர் நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்பில் ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய குருக்களை பார்க்குறீங்க, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு இந்த வித்தியாசம் வருது? யார் நமக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, யார் கண்டிப்பானவங்களோ அவங்கள பார்த்தா பயம் வருது. இந்த கோயில் குருக்கள்னு சொன்ன பாருங்களேன், அப்படித்தான் குரு பகவான். இந்த நவக்கிரகத்தில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதைத்தான் இந்த 9 கிரகங்களை பேசுகிறோம். இதில் அந்த குரு பகவான் சொல்லக்கூடியது கோயில் குரு மாதிரி. அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அமைதியானவர், நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கர்மகாரகன் பேர். கர்மானா என்ன? நம்மளுடைய செயல். நம்ம போன பிறவியில என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வரக்கூடியவர் சனி பகவான். இப்போ எல்லாருமே ஜோதிடத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி அப்படிங்கும்போது மட்டும் அதை நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் என்னடா இது, நம்ம வேலை பார்க்குறோம் தான், முயற்சி பண்ணுறோம் தான், பட் ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த 7.5 அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லது செய்யவே செய்யாது. அதாவது சனி பகவான் கெட்டவர்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நினச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு போலீஸ்காரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். தவறு செய்கிறவங்க தானே போலீஸை கண்டா நீங்கள் பயப்படணும். காவல்துறை உங்களுக்கு நண்பன் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய பலருக்கு போன பிறவியில் நன்மை செய்திருந்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பீரியடு நிறைய நன்மையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்கன்னா 7.5 சனி பீரியடில் தான் பலருக்கு கல்யாணம் ஆகும்.
அஷ்டமச்சனி பீரியடில் திடீர்னு வருமானம் வரும். சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அஷ்டமச்சனி கெடுதல்னாங்க, எனக்கு பெரிய வருமானம் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவான் நீங்கள் நல்லதை செய்திருந்தீங்கன்னா அவங்க பீரியடில் நிறைய நன்மையை செய்கிறார். ஆமாம், நீங்கள் இப்போ டோட்டலாக வந்து சொல்லும்போது ஒரு விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி கூட 7.5 சனி நடக்கும்போது தானே பிரதமர் ஆனாருங்கிறது அதை எல்லாருமே சொல்லுவாங்கள்ல. அவர் 7.5 நடக்கிறப்பே பிரதமர் ஆனவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அப்போது இந்த 7.5 சனியில் பெரிய யோகம் கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்கள் பலரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தன்னுடைய பீரியடில் ரொம்ப உயர்த்தி விடுவார். இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாங்க, 7ல் சனி இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி நடக்கும்போது பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, 7ல் சனி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தம் நினச்சிருப்பாங்க. பல பெரிய கம்பெனிகள் பிஸ்னஸில் வந்து அவங்களுடைய முக்கியமான பார்ட்னர் பிரிஞ்சு போனதெல்லாம் 7ல் சனி இருக்கும்போது. இப்படி நிறைய கணக்குகள் அந்த சனியின் பின்னால் இருக்கு. நீங்கள் சொல்கிறது தொழில் ரீதியாக சொல்கிறீங்க, சிலருக்கு மன ரீதியாக விரய சனியில் ஒரு காதல் வருது, ஜென்ம சனியில் அந்த காதல் அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துறாரு. நிச்சயமா சனி பகவானால் வந்து நான் சொன்னேன், நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைத்தால் எது விதைச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். அதே மாதிரி விரயத்தில் சனி இருந்தால் விரயம் ஆயிருச்சு அப்படிங்கிறது பொதுவான பலன். ஜென்மத்தில் சனி இருந்தால் ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பலன் தானே தவிர ஜென்மத்தில் சனி இருந்த எல்லோருமே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போது நம்ம 7.5 பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தோன்னா திருநள்ளாறில் வந்து மார்ச் 6 தான் வந்து பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி பெயர்ச்சி. ஒரு சிலர்லாம் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி மார்ச் 6 அப்படிங்கும்போது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியாக இருக்க போகுது சார்? இப்போ சனி பகவான் வந்து மீனம்ங்கிற ராசியில் வந்து உட்கார்றார். இது வரைக்கும் அவர் இருந்தது வந்து கும்பராசியில், அவர் மீன ராசிக்குள்ள பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியை தான் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பயிற்சிக்கு ஏன் இந்த பெருமைன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா டெய்லி பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 45 டேஸ் வந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இதில் எல்லாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் ஒரு ராசியில் உட்காந்துட்டாங்கன்னா நங்கூரம் வச்சு பார்த்துடுறாரு. அதனால தான் பிரச்சனைனாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்தா தாங்க முடியலையே. அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஓகே சார், இப்போ நம்ம அதான் பெயர்ச்சின்னு பார்த்தாலே ஒரு 2 பெயர்ச்சி தான் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலைச்சவங்களே கிடையாது. நல்லா நம்மளை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. இதில் குரு பயிற்சிங்கிறது குதூகலமான பயிற்சி, சந்தோஷமாக காத்திருப்போம். வரக்கூடிய கஸ்டமர்லாம், சார் குரு பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு என்ன பலன் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. சனி பயிற்சி வருது வச்சுக்கோங்களேன், சனி சம்மணம் போட்டு உட்காந்துட்டாரு, அது மரணமே வந்துட்டு அலறுவாங்க, அள்ளுவிடும் ஒருத்தருக்கும். சார் சனி பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அவங்க கேட்குறதே பயந்துக்கிட்டு கேட்பாங்க. காரணம் சனி பகவான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பலனை கொடுத்துட்டு போவார். 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சொந்த வீடு வாங்க வைப்பார். 4ஆம் இடத்தோடு சனி தொடர்பு சொத்தை கொடுப்பார், நல்ல சொத்து கொடுப்பார். அது ஒரு யோகம் இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, தொழில் வளம் பெருகும். இதெல்லாம் ப்ளஸ். அங்கே ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும், நல்ல ஒரு ப்ரெக்னன்சி அமையும். அந்த ப்ரெக்னன்சியை சேஃப்டி ப்ரெக்னன்சியாக நம்ம வச்சுக்கிறாங்க. டாக்டர் அட்வைஸ் எடுக்கணும், கரெக்டான நேரத்தில் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். ஆனால் இந்த அர்த்தாஷ்டம சனி பீரியடில் வண்டி வாகனத்தில் போவீங்க பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. காரில் போகிறீங்களா சீட் பெல்ட் போட்டு போங்க, 2 வீலரில் போகிறீங்களா ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும். ஏதாவது அடியை கொடுத்துருவோம். அதேமாதிரி அம்மாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும். இந்த 10th +1 +2 படிக்கிறாங்க பாருங்கள், உஷாராக படிச்சுக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டான், அவங்கள போய் நைட் ஸ்டடி படிக்கிறேன். இதெல்லாம் போனால் படிப்பை தவிர மீதியெல்லாம் மனசில் ஏறும், படிப்பு மட்டும் ஏறாது. ஸோ வீட்டில் உட்காந்தோமா நல்லா படித்தோமான்னு இருந்துட்டோம்னா சூப்பராக வருவாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து தொழில் லாபம் உண்டு, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கெல்லாம் ஒரு தடையும் கிடையாது. ஆனால் ஹெல்த்தை மட்டும் பார்க்கணுங்க, ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களுக்கு நன்மைகள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயாரப்பன். உங்களுக்கு தெரியும், திருவையாறு இருக்குது பார்த்தீங்களா, திருவையாறு ஐயாரப்பனை போய் கும்பிடணும். அவரை அது தர்மசவர்த்தினி அறம்பளர்த்த நாயகி ஐயாரப்பன் இருக்காங்க. அவங்கள போய் கும்பிடும்போது ஒரு பெரிய நற்பலன்கள் இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு